ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். தேனை தேடி ஒரு பயணம், திருவாசகம் எனும் தேன். திருவாசகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோன்னு சொன்னேன். நேற்று ஆர்வ கோளரில் 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு 60 நிமிஷம்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ யார் யார் சொல்ல யார் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? இறைவன் சொல்ல மனிதன் கேட்டது கீதை, மனிதன் சொல்ல மனிதன் கேட்டது திருக்குறள், அருளாளன் சொல்ல ஞானி கேட்டது திருவருட்பா, ஞானிகள் சொல்ல ஞானிகள் கேட்டது திருமந்திரம், மகன் சொல்ல மகேசன் கேட்டது பிரணவம். நம்மளுடைய திருவாசகம் மனிதன் சொல்ல இறைவனே கேட்டிருக்காரு. எதை? திருவாசகத்தை. அப்புறம் மனைவி சொல்ல கணவன் கேட்பது தான் வாழ்க்கையா. சரி, இது எதுக்காக சொன்னேன் அப்படின்னாக்கா, மனிதன் சொல்ல இறைவனே கேட்டிருக்கிற திருவாசகத்தை நாமளும் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேட்டது அப்படிங்கிற பொன்மொழி. இப்போ திருவாத ஊரார், அதாவது இந்த திருவாசகத்தை எழுதினவர் யார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மாணிக்க வாசகர் அப்படின்னு இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது. இவர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற திருவாத ஊர் அப்படிங்கிற ஊரில் பிறந்ததுனால இவருக்கு வாத ஊரார் அப்படின்னு பேர் இருக்குது. இவருக்கு கல்வி, கேள்வி, ஒழுக்கம், அறிவு, ஆற்றல் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்ததாம். இதெல்லாம் கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் அவருக்கு தென்னவன் பிரமராயன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்து அவருடைய அரசவையில் மந்திரிகளில் ஒருத்தராக நியமிச்சிட்டாராம். அப்புறமேட்டு திருவாத ஊரர் தன்னுடைய கடமையை நடத்தி வந்தாலும் சிவபக்தியில் ரொம்ப ஆழ்ந்திருந்தாராம். அவருக்கு பக்தி ஓங்க உலக விஷயத்துலேருந்து படிப்படியாக விலகிட்டாராம். இதை தெரிஞ்சுக்கிட்ட பாண்டிய மன்னன் சரி, இப்படியே இருந்தாக்கா இவர் சரிப்பட்டு வர மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அரபி குதிரைகள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாங்களாம். அவரும் பரிவாரங்களோடு போயிட்டு இருந்தாராம். திருப்பரந்துரைக்கு பக்கமாக போகும்போது அங்கே திருவருளே வடிவெடுத்த சிவஞானாச்சாரியார் ஒருத்தர் வந்தாராம். அவரை பார்த்ததுமே இவருக்கு அப்படியே சிவபெருமானையே பார்க்குற மாதிரி இருந்ததாம். அவரையே இவரோட குருவாக ஏற்றுக்கிட்டு அவர் முன்னால் சிவபெருமானோட பாட்டெல்லாம் பாடி பாடி காமிச்சாராம். இவருடைய பாட்டு ஒவ்வொன்றும் மாணிக்க மாதிரி இருந்ததுனால அவர் இவருக்கு மாணிக்க வாசகர் அப்படின்னு பேர் வச்சுட்டாராம். பரமசிவனே சிவஞான குருவாக வந்ததாக ஐதீகமாம். வாத ஊரார் தன்னுடைய பணியை மறந்துட்டு இந்த சிவாச்சாரியாருக்கு குரு சேவை செய்வதிலேயே ஈடுபட்டு இருந்தார். வாத ஊரார் தன்னுடைய கடமையை மறந்துட்டு அந்த சிவாச்சாரியாருக்கு தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாராம். அப்புறமேட்டு அரசன் இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு உடனே குதிரைகளை வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதை நினச்சி அவர் குருக்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தாராம். உடனே அந்த குரு என்ன சொன்னார், ஆவணி மூலத்தன்னைக்கு குதிரைகள்லாம் சேர்ந்துடுன்னு சொல்லி அனுப்பு அப்படின்னாங்களாம். வாத ஊராரும் அதே மாதிரியே சொல்லி அனுப்புனாராம். ஆனால் அன்றைக்கி குதிரை வரவே இல்லையா. அரசனுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுச்சான். ஆனாலும் வாத ஊரார் சொன்ன மாதிரியே கடைசியில் குதிரையெல்லாம் வந்ததான். அரசன் ரொம்ப சந்தோஷப்பட்டானாம். அந்த குதிரையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த குதிரையெல்லாம் நிறையா மாறிடுச்சான். இதை தெரிஞ்சுக்கிட்ட மன்னன் அரசாங்க காரியத்துக்காக கொடுத்த பணத்தை எல்லாம் நெறித்தவறி திருப்பியது முதல் குற்றம். குதிரையை கொண்டு அதை நிறையா மாற்றி ஜால வித்தை காட்டினது 2வது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறையிலிட்டு அவரை பல துன்பங்களுக்கு ஆளாக்குனானாம். ஆனால் அவர் அது எதையுமே பொருட்படுத்தாமல் தான் செஞ்சதெல்லாம் சிவசேவை, சிவசேவைக்குன்னே மானுட பிறவி எடுத்திருக்க, தம் குற்ற துன்பங்கள் எல்லாம் சிவன் செயல், அதனால் அவைகளை தாம் துன்பமாக கருதக்கூடாது, தேவர்களுக்கெல்லாம் தேவனது திருவிளையாடல் தான் இது அப்படின்னு நாம் நினச்சிக்கணும். அதற்கேற்ற மாதிரி தீவிர பக்தி நம்மக்கிட்ட பெருகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பக்தி தெய்வத்துக்கிட்ட இருந்து தான் வருது, ஆனால் மாறாத பக்தி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டாராம். இந்த வாத ஊராரை காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் என்ன பண்ணார், வைகை ஆற்றில் அதிகமாக வெள்ளம் பெருக்கெடுக்க செஞ்சுட்டாராம். அதை தடுக்கிறதுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் அணை கட்டணும் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் உத்தரவு பிறப்பிச்சிட்டானா. உடனே வந்தி அப்படிங்கிற பாட்டிக்கு வேலை செய்கிறதுக்கு யாருமே இல்லையா. உடனே சிவபெருமானே மண் சுமக்கிறவராக நீ எனக்கு கூலிக்கு பதிலாக பிட்டு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாராம். பிட்டுக்காக மண் சுமக்க போயிட்டு அங்கே வேலை செய்யாமல் இருந்தவரான். அதை பார்த்துட்டு அரசனுக்கு ரொம்ப கோபம் பிரம்பால் அடித்தாராம். அந்த அடி பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மீதும் விழுந்துதான். மறுகணமே கூலியால் மாயமாக மறைஞ்சு போயிட்டாராம். அடிப்பட்ட மன்னனுக்கு அப்போ தான் நல்லறிவு வந்துதான். அடடா, திருவாத ஊரார்கிட்ட நம்ம செஞ்சதுனால தான் சிவபெருமானே இப்படி வந்திருக்காரு. என் சொத்து அப்படின்னு நான் எதை கருதினோ அது உண்மையிலேயே என்னுடைய சொத்து இல்லை, சிவன் சொத்து தான். அவர் சிவனோட சேவையில் தானே அதை செலவழித்தார் அப்படின்னு சொல்லிட்டு வாத ஊரார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாராம். அப்புறமேட்டு நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு வாத ஊரார் நான் துறவரம் பூண்டு வெளியேறணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீங்கள் ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுமே உடனே அரசனும் ஒத்துக்கிட்டானாம். உடனே வாத ஊரார் ரொம்ப சந்தோஷப்பட்டு திருப்பெருந்துறையில் இருக்கிற தன்னோட குருவை பார்க்குறதுக்காக போனாராம். போனதுமே அவருடைய பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்து
சிவபெருமான் அப்படியே மறைஞ்சிட்டார். அவர் வந்து திருப்பெருந்துறையிலே கொஞ்ச நாள் தங்கி இறைப்பணி எல்லாம் செஞ்சுட்டு சிதம்பரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஆசையாக இருந்ததா. சரின்னு சிதம்பரத்துக்கு போய் அங்கே இருக்கிற பரமனுக்கு வந்து பாமாலைகள்லாம் நிறையா பாடினார். இவரோட பெருமையை மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் வந்து ஒரு நாடகம் பண்ணார். அது என்ன அப்படின்னாக்கா, அந்த சமயத்தில் ஈழத்தை ஆண்ட அரசன் வந்து சிதம்பரத்தோட பெருமையெல்லாம் கேள்விப்பட்டு அங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டானா. அவன் வந்து புத்த மதத்தை சேர்ந்தவனா. அதனால் சிதம்பரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சதெல்லாம் உண்மையா, நம்ம தெரிஞ்சுக்கிட்டதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி குருமார்கிட்ட சொன்னோமோ அவங்களும் வந்து அவங்களுடைய மதம் தான் பெருசு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். உடனே சைவர்களோட வாதம் செய்ய ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்துக்கு போனாங்களாம். ஈழத்து அரசனும் தன்னுடைய வாய் பேச முடியாத மகளோட தில்லைக்கு போனாங்களாம். இதை அறிஞ்ச சோழ மன்னன் வந்து புத்த துறவிகளுடன் வாதம் செய்யுமாறு மாணிக்க வாசகரை வேண்டிக்கிட்டாங்களாம். உடனே மாணிக்க வாசகரும் அவங்க கூட வாதம் செஞ்சாராம். அவங்க எல்லாம் வாயடிச்சு போயிட்டாங்களாம். இதை பார்த்த ஈழத்து அரசன் வந்து, சுவாமி, பேசக்கூடியவர்களாகிய புத்த குருமார்களை எல்லாம் பேசாமல் இருக்கிற மாதிரி செஞ்சிட்டீங்க. ஆனால் வாய் பேச முடியாமல் இருக்கிற என்னுடைய மகளை பேசுகிற மாதிரி நீங்கள் தான் பண்ணணும். நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கனாக்கா நாங்கள் எல்லாருமே சைவர்களாக மாறிடுறோம் அப்படின்னாங்களாம். உடனே மாணிக்க வாசகரும் அந்த புத்த குருமார்கள் கேட்ட எல்லா வினாக்களுக்கும் பதில் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட வந்து சொல்ல சொன்னாராம். உடனே அந்த பொண்ணும் விடையெல்லாம் ரொம்ப விரிவாக சொன்னிச்சான். அந்த அற்புதத்தை அறிஞ்ச மன்னன் வந்து உடனே சைவனாக மாறிட்டாங்களாம். ஒரு நாள் தில்லையில் வந்து சிவபெருமான் வந்து வேதியர் வடிவில் வந்தாராம். வந்துட்டு மாணிக்க வாசகரை வந்து நீ பாட்டு பாடு அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அவர் பாட பாட உடனே சிவபெருமான் அதெல்லாம் எழுதினாராம். அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே வந்து வாத ஊரார் மாணிக்க வாசகர் தூங்கி போயிட்டாராம். திருவாத ஊரார் சொல்லிய இந்த திருவாசகம் பொன்னம்பலத்திலே நடனம் ஆடுகின்ற திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்தே ஆகும் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு அதை வந்து சிற்றம்பலத்தின் வாசப்படியில் வச்சுட்டு மறைஞ்சு போயிட்டாராம். மறுநாள் பூஜை செய்ய வந்தவங்க எல்லாருமே அந்த ஏட்டை எடுத்து பார்த்துட்டு இது ஈசனுடைய கையெழுத்து தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிசயப்பட்டு மாணிக்க வாசரை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாங்களாம். உடனே இந்த பாட்டுக்கெல்லாம் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்களாம். உடனே இந்த பாட்டுக்கு எல்லாம் பொருள் வந்து அந்த அம்பலவானன் தான் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இவரு அந்த திருச்சபைக்குள்ளாரியே போய் மறைஞ்சிட்டாராம். இதை பார்த்த அடியார்கள் எல்லாருமே ரொம்ப மனமுருகி தொழுதாங்களாம். வானவர்கள் எல்லாம் பூமாறி பொழிந்தாங்களாம். நாளைக்கு வந்து இந்த திருவாசகத்தில் என்னென்ன பாடல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.